என்னுடைய பிழைப்பிற்காக தான் நான் அந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சேன் அப்படின்னு சார்லி அவர்கள் ரொம்பவே ஓப்பன் டாக் குடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நடிகர் சார்லி ஒரு காமெடி நடிகராக தமிழ் சினிமாவுல தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டவரு. 1982ஆம் ஆண்டு வெளியான பொய்க்கால் குதிரை எனும் திரைப்படத்துல அறிமுகமானாரு. நகைச்சுவை, குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. சினிமாவில் நிறைய படங்கள் நடித்தாலும் இவருக்கு 1000க்கும் மேற்பட்ட நாடகங்களையும் நிகழ்த்தியது ரொம்பவே சிறப்பு. அப்போது எல்லாம் என்னுடைய கதாபாத்திரத்தை எடுத்துட்டா அந்த படத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் பிழைப்புக்காக அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த ரோல் இல்லைன்னா அந்த படம் நகராது என்பது போன்ற கதாபாத்திரங்கள் எனக்கு இப்போது தான் வருது. அதனால தான் காமெடியில் இருந்து குணச்சித்திர வேடங்கள் நான் நடிக்க ஆரம்பித்தேன். நானும் யோகி பாபுவும் கூர்க்கா படத்தில் நடித்ததை பார்த்துட்டு இதுபோல் படங்கள் நடிங்கன்னு சொன்னாங்க. நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே. ஆனால் கடவுள் என்னை கொடுக்குறாரு, அதை நான் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் தொடர்ந்து நடித்து வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியாக பார்த்தோன்னா இப்போ சொல்லியிருக்கிறாரு. எல்லோருமே இவருடைய நடிப்பு பற்றி பாராட்டி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக இன்னும் நிறைய அவர் நடிக்கணும் அப்படின்னு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, கன்னட சூப்பர் ஸ்டாரான புனித் ராஜ்குமார் அவர்கள் காலமானது நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும். இப்போ அவரை பற்றி அவருடைய சகோதரர் ரொம்ப உருக்கமாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அப்படின்னாலே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான நடிகர்னு சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்தில் நடித்த பின்னாடி அவருக்கு வரவேற்பு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இவருடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய படமான 45 படத்தினுடைய ப்ரமோஷன் மிகப்பெரிய அளவில் நல்லா போயிட்டுருக்கு. அந்த ப்ரமோஷன் விழாவில் கலந்துக்கிட்ட சிவராஜ்குமார் தனது தம்பியை பற்றி பேசியிருக்கிறாரு. தனது குடும்பம் குறித்தும் பேசியிருக்கிறாரு. இது எல்லோருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அர்ஜுன் ஜன்யா இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. 45ன்னு இந்த படத்திற்கு பெயர் சூட்டியிருக்காங்க. படத்தில் சிவகுமாருடன் உபேந்திரா, ராஜ்பி ஷெட்டி, ஜிஷு சென்குப்தா மற்றும் ஹவுஸ் துபாவனி போன்றோர் நடிச்சிருக்கிறாங்க. படக்குழு சார்பில் சென்னையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றிருக்கு. அப்போது பேசிய சிவராஜ்குமார் தனது கடந்த காலங்கள் குறித்தும் பேசியிருக்காராம். சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன். எப்போதுமே எனக்கு சென்னை ரொம்பவே ஸ்பெஷல் தான். சென்னைக்கு வந்தாலும் என்னுடைய இடத்திற்கு நான் வந்துடுவேன் அப்படின்ற உணர்வு எனக்கு வரும். புது கல்லூரியில் நான் படிச்சிருக்கிறேன். ஒரு முறை கல்லூரிக்கு போகாமல் தேவி தியேட்டரில் படம் பார்க்கும்போது ஒரு இயக்குனர் என்னை பார்த்து சினிமாவில் நடிக்க வரீங்களான்னு கேட்டார். அங்கிருந்து தான் என்னுடைய சினிமா கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நான் நடிகர் ராஜ்குமாரின் மகன் என கூறிய பின்னர் அந்த இயக்குனர் வீட்டிற்கே பேசிட்டார். அதற்கு எனது அப்பா எனது மகனுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆசை இருந்தால் அவரை நான் கன்னடத்திலேயே அறிமுகம் செய்வேன்னு என்னை பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிட்டார். அப்போது எனது தம்பி புனித் நடிச்சிட்டு இருந்தார். அவர் சின்ன வயதில் இருந்தே ஹீரோ. அதன் பின்னர் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்தால் சினிமாவிற்குள் 40 ஆண்டுகள் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இப்போ சிவராஜ்குமார் சொல்லியிருக்கிறாரு. வெற்றியையும் தோல்வியையும் நான் தலையில் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. ஆனால் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். நீங்களும் நான் சந்தேகிப்பதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. அதே போல் 19 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது அப்பா தவறிட்டார். அதன் பின்னர் சித்தப்பா மறைஞ்சிட்டார். பின்னர் எனது அம்மாவும் தவறிட்டாங்க. அதன் பின்னர் எனது தம்பி புனித் ராஜ்குமாரும் மறைஞ்சிட்டார். இதுக்கடையில் எனக்கு தலையில் ஒரு ஆப்ரேஷன் பாரிஸில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் செய்யப்பட்டிருக்கு. எனது மகளின் திருமணம் முடிந்து 1 மாத கால இடைவெளியில் இதயத்தில் ஸ்டண்ட் வைக்கப்பட்டிருக்கு. அதன் பின்னர் தோள்பட்டையில் ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது இருந்துச்சு. கடந்த ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக ஆப்ரேஷனும் செஞ்சுட்டேன். இதனால் வாழ்க்கையில் சோகத்தையும் துயரத்தையும் அதிகமாக நான் பார்த்துட்டேன். ஆனால் எப்போதும் மக்கள் எனக்கு அன்பை மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் போர்ஷனை எடுக்கும்போது நான் புற்றுநோய்க்கு ஹீமோதெரபி செஞ்சுட்டு இருந்தேன்னு அவர் சொல்லி மிகப்பெரிய அளவில் ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும், நிறைய படங்கள் இன்னும் அவருக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நம்மளுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.